நல்ல காரியத்துக்கு வந்து நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் இந்த கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா ஏற்படும். இந்த குரு புஷ்ய யோகத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா வேலை கண்டிப்பாக மாறும். 60 நாள்லயே நடந்துரும். வேலையும் போகும், வேலையும் கிடைக்கும். தொழில்ல ராஜயோகம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா துளாராசி நண்பர்களுக்கு நாம் பார்க்கிறேன். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான இடம்னு சொல்லுவோம். அதுல இந்த குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது நிறைய பேருக்கு லைஃப் செட்டில் ஆகும். திருப்தி இல்லாமல் பணம் மட்டும் நிறைய வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு வந்தால் பத்தாது சார். இப்போ இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா புது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல பண்ணும், வீட்டுல பண்ணும், முதலீடுகள் செய்யும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேர் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில். ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்தில் அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிள், நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது? நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? துலாம் ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சார். குரு பொதுவாகவே வந்து துலா ராசிக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா வேலை கண்டிப்பாக மாறும், வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல் மாறும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக நிறைய பேருக்கு இருக்கிற வேலை போய் புது வேலை கிடைக்கும். 60 நாள்லயே நடந்துரும். வேலையும் போகும், வேலையும் கிடைக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு உடம்புல வந்து இந்த தொடை பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அது வந்து இந்த காலகட்டங்களுக்கு சரியா போகும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல இந்த ஒரு குரு புஷ்ய யோகம் ஏற்படுறதுனால தொழிலில் ராஜயோகம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா துளாராசி நண்பர்களுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கான ஒரு மரியாதை, உங்களுக்கான ஒரு புது பொறுப்பு,
உங்களுக்கான ஒரு செப்பரேட் என்டிட்டி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகும்போது ஒரு ப்ராஃபிட் யூனிட் ஹெட்னு சொல்லுவாங்க. அவங்க என்டையர் இதுக்கு இவங்க தான் ப்ராஃபிட் யூனிட் கொடுக்கணும், ப்ராஃபிட்டை சம்பாதிச்சு கொடுக்கணும். நீ தான் இந்த ஆல்மோஸ்ட் சொன்னால் இந்த சனி கம்பெனிக்கு நீ தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் கூட சில பேருக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு ஸ்கூலில் வேலை கிடைக்கும், காலேஜில் வேலை கிடைக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான இடம்னு சொல்லுவோம். அதில் இந்த குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது நிறைய பேருக்கு லைஃப் செட்டில் ஆகும். ஆனால் வேலையில் ஒரு நெருக்கடியான நிலைமையை உருவாக்கி அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லையா, டிபார்ட்மெண்ட் மாறும், ப்ராஜெக்ட் மாறும். இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, பொதுவாக திருப்திங்கிறது இந்த 60 நாளில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரே விஷயம்தான், திருப்தி இல்லாமல் பணம் மட்டும் நிறைய வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ வந்தால் அது பத்தாது சார், எனக்கு ஐ எம் நாட் கண்டென்டட், எனக்கு இது பத்தாது, இனியும் மேலே வரணும், இனியும் மேலே வரணும். அப்படி இருக்கிறவங்க தான் மேலே வருவாங்க. எனக்கு போதும் சார், ஐயோ இதே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேலே வரமாட்டான். ஓப்பனாக சொல்லலாம். இப்போ இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் பண்ணோம், வீட்டில் பண்ணோம், முதலீடுகள் செய்யும். நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம், அந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பெட்டராக அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்குது, இல்லை அவங்க ஷேர்ஸ் போட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸே வாங்கலாம். அந்த மாதிரி அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் இன்கம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. சில பேர் வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு ஷேர்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாதகமான தன்மை ஏற்படும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். 10ஆம் இடம் தொழில் மட்டும் கிடையாது, கர்மாவிற்கான ஸ்தானம் தான். அதனால் அம்மா தாய்மார்கள் யார் இருக்காங்களோ அவங்க, வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கூடிய நிலைமை. ஆனால் தொழில் ஸ்தானம், வேலைக்கூடிய ஸ்தானம், முதலீடுகளுக்குரிய ஸ்தானம், புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஸ்தானம், இது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் ஏதாவது பெருசு ஒரு வேலை இருக்குது, இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் இந்த கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு இட்ஸ் அ கமர்ஷியல் ப்ரெஸ்பெக்டிவில் இந்த துளாராசி நண்பர்களுக்கு ஒரு growth கண்டிப்பாக உண்டு, அதில் டவுட் இல்லை. மெயினாக மாணவிகளுக்கு செம்ம டைமிங். 10ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியரிங் ஃபர்ஸ்ட் மார்க், நியரிங் வாட் எவர் யூ ஆர் பிளானிங் டு ஜாயின் அந்த கோர்ஸே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அது மெயினாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ கிளாஸாக இருக்கும் போது, இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சீட் ஆல்ரெடி 80% ஆஃப் த சீட்ஸ் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணீங்க, இந்த ஒரு லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு இதில் கிடைக்கும். மோஸ்ட்லி துளாராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும், இவங்க எதிர்பார்க்கறதுனால தான். அதனால் நீட்லேயுமே வந்து பசங்களுக்கு ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். 80% ஆஃப் த துளாராசி நண்பர்களுக்கு பேங்க்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். தைரியமா இருக்கும் சார். அப்போ இவங்களுக்கு இருக்கிற இந்த குடும்ப பிரச்சனை சரியாகுமா சார்? குடும்ப பிரச்சனைன்னு பார்க்கும்போது இருக்கிறதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இப்போ என்னன்னா 10ஆம் இடம் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கோ அதே மாதிரி 6ஆம் இடமும் வீரியா இருக்கு. 6ஆம் இடம் வீரியமா இருக்கு. அந்த சனி கரெக்டாக இப்போ வக்கரமாக போறோம்னா கண்டிப்பா நம்ம கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குன்னு போகப்படாது. எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி வீட்டில் முடிச்சுக்கணும், பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கணும். இல்லை நானா நீயான்னு போட்டி போட்டோன்னா 10ஆம் இடம் ஃபுல் ஆக்டிவாக இருக்க போது இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் கரெக்ட் ரிசல்ட். அதனால கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. சார், எந்த தெய்வத்தை இவங்க வழிபட்டா இவங்களோட எல்லா பிரச்சனையும் தீரும்? ஃபர்ஸ்ட் விஷயம், துளாராசி நண்பர்களுக்கு குலதெய்வம். குலதெய்வத்தை கெட்டியாக கை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன வேணால் நடக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் கூடிய கிரகம் என்னவா இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, டெய்லியும் காலையில் சுவாமியை, நான் சொல்கிறது பெருமாளை பார்த்துட்டு வருவது, உப்புளியப்பனை பார்த்துட்டு வருது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், லைஃபை பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுப்பார். சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாரு. பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்துல வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்துல நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அதில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால
இந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்துல போறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்துல வக்கரமாறான். அதனால பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரே ஒரு பெரிய செவுரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும்? தான தர்மங்களுக்கு உகந்தது பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவா வர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.